சந்தோஷமாடா? இப்போ உனக்கு சந்தோஷமா? இந்த வீட்ல எவ்வளவோ விசேஷங்கள் வந்து போனாலும் அண்ணாமலையோட பிறந்த நாள் எவ்வளவு பெரிய விசேஷம்னு உனக்கு தெரியாதா? இந்த வீடே சேர்ந்து கொண்டாடுவாங்களே. ஆனா நேத்துக்கு அப்படியே நடந்துச்சு? உன்னால, உன்னோட செய்கையினால எல்லாமே தலைகள மாறி போச்சு. இப்படி எல்லாரோட மனசையும் ஒட்டு மொத்தமா உடைக்கிறதுக்கு உனக்கெல்லாம் எப்படிடா மனசு வந்துச்சு? அண்ணாமலை பாவண்டா. உன் மேல அவளுக்கு பாசம் அதிகம். அதனால உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் அதிகம். உன்னோட முட்டாள்தனமான செய்கையினால அதெல்லாம் தேவையில்லைங்கிற மாதிரி ஆக்கிட்டியடா. அப்பா, நீங்க என் மேல கோவப்பட்டு பேசுற அளவுக்கு நான் எந்த தப்பும் பண்ணலப்பா. இருக்கிறதுலயே பெரிய தப்பு எது தெரியுமா? நாம தப்பு பண்ணிட்டு நான் தப்பே பண்ணலன்னு வாதாடுறதுதான். அப்பா, அப்படி இல்லப்பா. நிறுத்துடா. ஏதாவது நியாயத்தை கேட்க வந்தா எங்களே ஏத்து பேச ஆரம்பிச்சிட்டியா நீ? என்னங்க? ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு. எப்போ இந்த நாள்ல வீடே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்ப நீ இந்த வீட்டுக்குள்ள வந்தியோ அப்பவே எங்க சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு. ஒவ்வொரு புத்தாண்டுக்கும் எங்க வீட்டு சாமி சிலைய கோயில்ல வச்சு பூஜை பண்ணி அந்த சிலைய மருமக தோல்ல சுமந்து வீட்டுக்கு கொண்டு வரணும். இந்த சடங்கை வழக்கமா அம்மா தான் பண்ணுவாங்க. ஆனா நீ தான் அவங்க கிட்ட நல்லா நடிச்சு மயக்கி வச்சிருக்கியே. அதனால இந்த வருஷம் உன்னதான் பண்ண சொல்லுவாங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாலும் அதை நீ பண்ணவே கூடாது. இது சாதாரண சடங்கு இல்ல. இதை யார் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த குடும்பத்துல எப்பவும் முதல் மரியாதை கிடைக்கும். நீ இதை பண்ணிட்டா இந்த வீட்டை விட்டு போறது ரொம்ப கஷ்டமாயிடும். பாத்துக்கோ. என்ன வெண்ணிலா யோசிக்கிற? இல்லத்த, நான் எப்படி இந்த சடங்கு பண்ண முடியும்? குடும்பத்துல பெரியவங்க, நீங்க இத பண்ணாதான் அது சரியா இருக்கும். நான் நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். இந்த வருஷ பூஜைய நீ தான் பண்ற. அண்ணாமலை, நீ எந்த முடிவு எடுத்தாலும் சரியாதான் இருக்கும். ஆனா அவ சொல்றதும் நியாயமா தானே இருக்கு. அதையும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல. நமக்கு வான்மதி, வெண்ணிலா 2 பேருமே மருமக தானே. இருந்தாலும் மூத்த மருமக வான்மதி தானே. அவளும் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு தானே பூஜை பண்ணணும்னு ஆசைப்படுறா. அதனால இந்த சடங்கு செய்யற உரிமைய இவகிட்ட கொடுக்கறது ஒன்றும் தப்பில்லையே. ஆமா அத்தை, அக்கா தான் இந்த சடங்கு பண்ண தகுதியான ஆளு. அவ எல்லாத்தையும் பார்த்துப்பா. அவளே பண்ணட்டும். இந்த குடும்பம் நல்லா இருக்கதா இந்த பூஜையே. இவ மனச கஷ்டப்படுத்திட்டு பூஜை பண்ணா அது எப்படி பலிக்கும்? வான்மதி ஏதோ திட்டத்தோட தான் இப்படி எல்லாம் பண்றா. இதனால குடும்பத்துக்குள்ள எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது. என்ன நடக்குதுன்னு விட்டு பிடிப்போம். சரிங்கக்கா, நீங்க சொல்றதா சரி. நான் தான் தப்பா பேசிட்டேன். வான்மதிய சடங்கு செய்யட்டும். நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. வானு கண்ணு. அம்மா, எப்படிமா இருக்கு? எனக்கு என்ன கண்ணு, நான் சோக்கா கீரேன். நீ எப்படி கீர? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. ஏன் என்ன பார்க்க வரல? எங்க கண்ணு, ஒவ்வொரு தபாவும் வரணும் வரணும்னு நினைப்பேன். ஆனா முடியாது. அதான் இப்ப வந்துட்டேன்ல. அப்பால என்ன கண்ணு, உன்ன இந்த வீட்டுல மருமவளா பார்க்க எம்மா சந்தோஷமாக்கிது தெரியுமா? என் கண்ணே பட்டுடும் போலக்கிது. ஆமா, எல்லாம் கரெக்டா போயினுக்குதா? எதுவும் பிரச்சனை இல்லையே? என்ன பார்த்தா பிரச்சனையில இருக்கிற மாதிரியா இருக்கு? இல்ல கண்ணு, இப்பதான் நீ பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி ஜொலிக்கிற. இனிமே அப்படிதாம்மா. இன்னையில இருந்து இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நான் தான். இப்ப லீலாவதி அத்தை என் கையில. மெய்யாலுமா கண்ணு சொல்ற? இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? லீலாவதி அத்தை
முறையா அண்ணாமலை அத்தைய எதிர்த்து பேசி எனக்காக ஒண்ணு பண்ணாங்க. என்ன கண்ணு? இன்னைக்கு கோயில்ல ஒரு பூஜை இருக்கு. அது சாதாரண பூஜை இல்ல. இந்த வீட்ல மரியாதை யாருக்குன்னு முடிவு பண்ற பூஜை. ஓ, பாரம்பரியமா அத அண்ணாமலை அத்தை தான் முன்னாடி நின்னு நடத்துவாங்க. சரி. ஆனா இந்த வருஷம் அந்த பூஜைய அண்ணாமலை அத்தை வெண்ணிலாவை நடத்த சொன்னாங்க. நான் விடுவேனா? லீலாவதி அத்தை கிட்ட கொஞ்சம் ஆக்டிங்க போட்டேன். உடனே அவங்க எனக்காக பேசி பூஜைய என்னைய நடத்த சொல்லிட்டாங்க. என்ன சாமி, பூஜைக்கு எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்குமா? உங்களுக்காக தான் வெயிட்டிங். உங்க கையால இந்த சடங்கை பண்ணி பூஜையை ஆரம்பிச்சு வைங்க. இல்ல சாமி, இந்த வருஷ பூஜை சடங்க எங்க வீட்டு மருமக வான்மதி பண்ணுவா. என்னம்மா, வருஷம் நீங்க தானமா எல்லா சடங்கும் பண்ணுவீங்க, அப்புறம் ஏமா இந்த முடிவு? இருக்கட்டும் சாமி, இது எங்க வீட்டுக்கு 2 மருமகளுங்க வந்து நடக்கிற முதல் தமிழ் புத்தாண்டு பூஜை. அதை என் மருமக முன்னாடி நின்னு நடத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு இல்லம்மா, நீங்க சடங்கை பண்ணி இந்த அம்மன் சிலையை சுமந்துட்டு போற கம்பீரத்தை பார்த்தா அந்த அம்மனே வந்து நேரடியா காட்சி தர மாதிரி இருக்குமா. அம்மன் மனசும் குளிரும், பார்க்குற மக்களும் மனநிறைவோடு இருப்பாங்க. இவங்க சின்ன பொண்ணுமா, இவங்க எப்படி எல்லா சடங்கும் பண்ணுவாங்க? சாமி, அதெல்லாம் வான்மதி எல்லாத்தையும் நல்லபடியா பண்ணுவா. நீங்க பூஜையை ஆரம்பிங்க. சரிங்கம்மா. அத்தை, மன்சோறு சாப்பிடுற அளவுக்கு அத்தைக்கு அப்படி என்ன வேண்டுதல் இருக்கு? நம்ம குடும்பம் இவ்வளவு ஒற்றுமையா இருக்குன்னா அதுக்கு காரணமே அண்ணாமலை தான். இந்த குடும்பம் எப்பவும் ஒற்றுமையா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு அண்ணாமலை வருஷம் இப்படி மன்சோறு சாப்பிடுவா. என்னம்மா கோயில் கோலம்னு சொன்னாங்க, இப்படி அழகா இருக்கு. இதுல எப்படி இறங்குறது? வேற வழி இல்ல கண்ணு. குடும்பம் நல்லா இருக்கணும்னா இறங்கிதானே ஆகணும். என்ன என்னத்துக்குடி முறைகிற? இதுக்காக என்ன நானா இறங்க முடியும்? ஐயா, எனக்கு நீச்சல் வேற தெரியாது. வெண்ணிலா, ப்ளீஸ் டி, எனக்காக நீ இறங்கி தண்ணி எடுத்துட்டு வா. அக்கா, நான் எப்படி? சடங்கு நீ உன் கையால செய். தண்ணி எடுக்கிறதுல பிரச்சனை இல்லடி, நான் உன் அக்கா தானே. எனக்காக இது கூட பண்ண மாட்டியா? இந்த குடி பெரியம்மா. இந்தா போ. போடி.